Welcome to EMR Physics. I am Raju. NCERT 12th Physics Chapter 1 Electric Charges and Fields level numerical problems one by one solve பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் book back problem number 1.19 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ப்ராப்ளம் என்னென்னா, a point charge causes an electric flux of minus 1.0 into 10 to the power 3 Newton meter square per coulomb to pass through a spherical Gaussian surface of 10.0 cm radius centered on the charge. Subdivision A. If the radius of the Gaussian surface were doubled, how much flux would pass through the surface? Subdivision B. What is the value of the point charge? So this is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ்னுடைய ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, which is 10.0 சென்டிமீட்டர். இந்த ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் வழியாக எவ்வளவு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகும் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 1.0 into 10 to the power 3 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். இதை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த காசியன் சர்ஃபேஸ்னுடைய ரேடியஸ் டபுள் ஆச்சுன்னா எவ்வளவு ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த காசியன் சர்ஃபேஸுக்கு உள்ள பாயிண்ட் சார்ஜினுடைய வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். கிவன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்காங்க. phi is equal to minus 1.0 into 10 to the power 3 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். அடுத்து காசியன் சர்ஃபேஸ்னுடைய ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. r is equal to 10.0 சென்டிமீட்டர். ஸோ இந்த ரேடியஸ், இந்த வேல்யூவை நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் இதை நம்ம SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணல, அப்படியே வச்சுக்கிறோம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ரேடியஸ் டபுள் ஆச்சுன்னா ஃப்ளக்ஸு எவ்வளவு பாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ we have to know that the net flux phi net flux depends only on the charge. It does not depends on the size. So therefore radius double ஆனால் கூட சேம் ஃப்ளக்ஸ் தான் பாஸ் ஆகும். ஏன்னா சார்ஜ் சேஞ்ச் ஆகலை. So phi is not going to change, that is same flux will pass through the Gaussian surface even if the radius is doubled, because charge enclosed by the Gaussian surface remains the same. What is the answer for the second subdivision அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க, what is the charge enclosed அப்படின்னு கேட்டிருக்காங்க. So for this we are going to use the Gauss law. Phi is equal to Q by epsilon 0. So this is the formula we are going to use. Q is equal to phi into epsilon 0. Phi is given minus 1.0 into 10 to the power 3. Epsilon 0 value is 8.854 into 10 to the power minus 12. So இதை சிம்பிளை பண்ணோம்னா we will get minus 8.854 into 10 to the power minus 9. What is the unit of charge? Unit of charge is coulomb. So this is the answer for the given problem. Q is equal to minus 8.854 into 10 to the power minus 9 coulomb. இந்த 10 to the power minus 9 நேனோன்னு எழுதிக்கலாம். அப்படி எழுதிக்கிட்டோம்னா Q is equal to minus 8.854 நானோ கூலும். ஸோ புக் ஆன்சர் வரணுங்கிறதுக்காக இப்படி மாற்றி எழுதிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.